ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இஃப்தாருக்கான புது ரெசிபி என்னென்னா பிரெட் ஃபில்லிடு வித் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஈஸ்ட்டு 3 ஸ்பூன் எடுத்துக்கணும். அதில் வந்து சூடான மில்க் வந்து ஆட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸுக்கு அதை வந்து லீவ் பண்ணிடணும். அப்புறம் மைதாவில் வந்து நம்ம வந்து 2 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறோம், எக் 1 ஆட் பண்ணிக்கிறோம், அப்புறம் சால்ட் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம், அப்புறம் ஆயில் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாவு வந்து வாட்டரால் கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஈஸ்ட்டு நம்ம தனியாக 10 நிமிஷம் லீவ் பண்ணோம்ல அதை வந்து எடுத்து இதில் வந்து போட்டுக்கணும். அது போட்டால் தான் நல்லா மாவு வந்து ஃப்ளஃபியாக கொஞ்சம் உப்பிட்டு வரும் நம்ம ப்ரெட் செய்கிறப்போ. அப்புறம் மில்க்கு வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து 1/2 ஹவருக்கு வந்து நம்ம வந்து தனியாக விட்டுடணும். மாவு விடுற கேப்பில் நம்ம வந்து ஸ்டஃபிங் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து 6 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஆனியனை வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம தனியாக. ஏன்னா அந்த ஸ்டஃபிங்க்கு உள்ளே வைக்கிறப்போ ஆனியன் வந்து சின்னதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். போட்டுட்டு சால்ட் 1 டீஸ்பூன் போட்டுட்டு மூடி வச்சாலே அந்த ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடும். ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் பாயில்டு சிக்கன் 500 கிராம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா அதை வந்து கிண்டி விட்டதுக்கு அப்புறமா சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் போடுறோம், டர்மரிக் பவுடர் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், ஜீரகம் பவுடர் 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். பாயில்டு சிக்கன் தான் இருந்தாலும் நல்லா நம்ம கிளறி விடுறதுனால மசாலா அதில் நல்லா ஏறிடும், சிக்கனில் இறங்கி நல்ல டேஸ்ட். சிக்கன் நல்லா வெந்து வதங்கினதுக்கு அப்புறம் மில்க் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு சீஸ் வந்து கம்பல்சரி இல்லை, ஆட் பண்ணால் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சீஸ் 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றி அதையும் நல்லா வதக்கி விட்டு இப்போ நம்ம சிக்கன் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக வச்சுட்டு நம்ம வந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் தெரியுமா, அது இப்போ பாருங்கள் நல்லா டபுள் ஆகிருக்கு. இதை எடுத்து சின்ன பீசஸாக நம்ம வந்து உருட்டி அதை மாவு போட்டு நல்லா வளர்த்துறோம். தின்னாவும் வளர்த்திடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் வளர்த்திடக்கூடாது, நல்ல கரெக்டான இதில் வந்து நம்ம வளர்த்தி வச்சுக்கிறோம். வளர்த்திட்டு ஒரு சைடில் வந்து மயோனைஸ் தடவிட்டு அப்புறம் நம்ம சிக்கன் ஸ்டஃபிங் வந்து நல்லா வச்சு நடுவில் வச்சு நல்லா இது பண்ணுறோம். எந்த டிசைன் வேணாலும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ சீஸ் வந்து 1 டீஸ்பூன் மேலே தடவிக்கிறோம். சீஸ் ப்ரெட்டு நம்ம வந்து மேலே வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு சைடாக கட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாவை சுருட்டி வெளியில் வராத அளவு ஸ்டஃபிங் வெளில வராத அளவு சுற்றி நல்லா பன் மாரி நீட்டாக வச்சாச்சு. அதேமாரி நம்ம எந்த டிசைனில் வேணாலும் நம்ம வந்து இது மாதிரி பண்ணிக்கலாம். வீடியோஸ் பார்க்குற எல்லோரும் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து கண்டினியூஸாக போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். இஃப்தாருக்கு என்ன டிஷ் செய்யலான்னு நீங்கள் யோசிக்கிறப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க. நல்லா டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம மீது கொஞ்சோன்னு இருக்கிற மாவு வந்து பன் மாதிரி நம்ம வந்து அதை உள்ளார ஸ்டஃபிங் வச்சு பன் மாதிரி செஞ்சிடுறோம். ப்ளீஸ் பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஓவனில் வைக்கிறதுக்கு வந்து கீழே வந்து அலுமினியம் ஃபாயில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இதை வச்சுட்டு நம்ம வந்து பட்டர் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வைக்க வேண்டியதான். உள்ளார வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சா போதும். வச்சதுக்கப்புறம் நம்மளுடைய சிக்கன் பிரெட் ரெடி. இதை கட் பண்ணுறதுக்கும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, பார்க்கவும் நல்ல ஃப்ளேவர்டு. நம்ம அந்த ஸ்மெல்லு நல்ல ஃப்ளேவர்டாக இருந்துச்சு, ஈஸியாகவும் இருந்துச்சு. நம்மளுடைய சிக்கன் பிரெட் சூப்பர் அண்டு டேஸ்டி பிரெட் ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வாட்சிங்.